சூப்பராக இருக்குது உருண்டை. வெல்லம் பாவு தண்ணியில் விட்டு பார்க்கலாம். என்ன ஸ்நாக்ஸ்னா கடலை மிட்டாய் இல்லை, மல்லாட்டை கேக்கு. இது வந்து 1/4 கிலோ மல்லாட்டை பருப்பு, அதுக்கு 100 வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ரொட்டீன் விலாகு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வத்சர் வந்து பால்வாடி போயிருக்கான், அவங்க தாத்தா வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் பின்னாடியே போவேன். விட்டுட்டு வந்துட்டாங்க, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. பின்னாடியே போவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா லஞ்ச் பண்ண போகிறாங்க அம்மா. என்ன லஞ்ச்மா? மீன் குழம்பு. அன்றைக்கி வாங்கி சீலா மீன். சீலா அந்த சீலா மீனை போட்டு தலையெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆமாம், அதை போட்டு குழம்பு வச்சிடலாம். அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. நான் பால்வாடி போயிட்டு வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். என்ன ரெசிபி தெரியுமாம்மா? அம்மாக்கே சொல்லலை. அது ரெசிபி இல்லை, அது வந்து ஸ்நாக்ஸு. ஆமாம், என்ன ஸ்நாக்ஸ்னா கடலை மிட்டாய் இல்லை, மல்லாட்டை கேக்கு. ஏன் இந்த முடிவுனா, கடலைனாலும் ஒன்று தான், மல்லாட்டைனாலும் ஒன்று தான். அம்மா, கடலை மிட்டாயின்றது வேற இல்லையா? இது கடலை தான், கடலை கேக்கு தான். சரி, ஏன்னா கமெண்டில் வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க, சளி நிறையா இருக்குதா வேணாம், சளி இல்லாதப்ப ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் ஃப்ரூட்ஸே கொடுக்கல, கட் பண்ணியாச்சு இல்லையா 2 நாளாக. அதனால் சளி போகிற வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஐ மீன் சளி இந்த சீசனில் இருக்கும் இல்லையா, இந்த சீசன்னா இன்னும் ஒரு மாதம் பனி இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் சீசன்லாம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெய்லி பால்வாடிக்கு வந்து அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதனால் வந்து 2 மல்லாட்டை கேக்கு, பிஸ்கெட்டு, டேட்ஸ் அது மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அந்த ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ண போகிறேன். நம்ம கண்டினியூவாக 3 நாளாக வந்து நாங்கள் என்ன தர்மம் கொடுத்தோம், வெறும் மாதுளை, அப்புறம் என்ன கொடுத்தோம், கொய்யாக்கா, மாதுளை, சாத்துக்குடி, இதே தான் மாற்றி கொடுத்தோம். ஆப்பிள். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நாங்கள் மல்லாட்டை கேக் பண்ணி அதை தான் கொடுத்து அனுப்ப போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் நாங்கள் அதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் பால்வாடிக்கு தான் கிளம்புறேன். போட்டாமா? நான் போகிறேன். அம்மா வந்து வீட்டில் சாப்பாடு செய்ய போகிறாங்க. நான் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டா நான் செய்யறது நீ வந்து மறுபடியும் காட்டி. சரி, கிளம்புறேன். வச்சு நாடுவா, சூப்பரா டான்ஸ் போய் ஆடு. போ, வெக்கப்படாத, அங்கே போய் ஆடு. சப்பளங்கள் போடு. கை கட்ட. ஏபிசி சொல்ல. எடுத்தோடனே பிக்கு போயிடுவார் இவர். ஏலாம் எங்க போச்சு, பிக்கின்ற. சாப்பிடலாமா? போ, சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? போ, சாப்பிடலாமா? வா வா, மிஸ்ஸுக்கு பாய் சொல்லு. மிஸ்ஸுக்கு பாய் சொல்லு. வா, போ, பாய் சொல்லு. அக்காக்கு பாய் சொல்லு. இங்கே பேர் வச்சனே. ஃப்ரெண்ட்ஸ், வச்சனை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மணி வந்து 1:15 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு ஊட்டினா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, போய் பார்க்கணும். என்ன காலி? என்ன காலி? தண்ணி காலி ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இவர் வாட்டர் பாட்டில் தண்ணி காலி ஆயிடுச்சா. என்னம்மா துடைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், பால்வாடியிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அம்மா போட்டு துடைக்கிறாங்க வீட்டு. இப்போ ஏன் துடைக்கிறீங்க போட்டு? ஆமாம் ஆமாம், அம்மா வந்து மீன் குழம்பு அடுப்பில் வச்சுருக்காங்க, கொதிக்குது. மீன் குழம்பு சாப்பாடு வச்சுட்டாங்க, மீன் குழம்பு கொதிக்குது. இன்னும் மீன் போடல, குழம்பு கொதிக்குது. சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மணி வந்து 2 ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம்.
போதுமா? என்னம்மா நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி, நம்ம சாப்பிட்டு அந்த கடலை உருண்டை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போயிட்டு வேர்க்கடலையும் வெல்லமும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு கிளம்புனேன். வச்சன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ தூங்கி எழுந்துறதுக்குள்ளே அவனுக்கு எங்கள் ஸ்நாக்ஸை பண்ணி முடிச்சேன். வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் கரண்ட்டு போயிடுச்சு. இது பாருங்க, இது வந்து 1/4 கிலோ மல்லாட்டை பருப்பு, அதுக்கு 100 வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்ட் மல்லாட்டை பருப்பு தான். நான் இன்னும் சூடு பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். லைட்டாக ஏதாவது நமுத்து போயிருக்கும், அதனால் சூடாக வானலில் சூடு பண்ணி சும்மா ஒரு 2 பெரட்டு. இங்கே பாருங்க, பச்சை மல்லாட்டை பருப்பு தான் கேட்டேன், கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், அம்மா வந்து நிமிட்டிட்டு இருக்காங்க. நான் போய் பாவை ரெடி பண்ணுறேம்மா. ரெடி பண்ணுவேன். அழுத்தமாக வந்தாலே சொத்து போயிடும். சரி. தண்ணி பாருங்க, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஐம்பது தண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து 200 டம்ளரு. 200 டம்ளரில் 50, 100க்கும் கீழே வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக, ஏன்னா 100 வெல்லம் தான், அதனால் 1/4 கிலோ மல்லாட்டை பருப்புக்கு 100 வெல்லம். நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறதா இருந்தால் 200 வெல்லம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மல்லாட்டை கேக்கு பண்ணுறதுலே பாவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது பாவு கரெக்டாக வந்துடுச்சுன்னா சூப்பராக வந்துடும் மல்லாட்டை கேக்கு. ஐ மீன் மல்லாட்டை உருண்டை. இந்த பபுளாக நுரை இருக்கு இல்லையா, இது வந்து அடங்கணும். இந்த நுரெல்லாம் நுரை அடங்கி கட்டியாக அந்த ஒரு பதம் வரணும். கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெல்லம் பாவு தண்ணியில் விட்டு பார்க்கலாம். உருண்டு வருது சூப்பரா. நிறுத்தி அம்மா வந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. வேற பவுல்ல மாத்தல, அப்படியே நல்லா இருக்கு. வானல்லே அப்படியே டக்குன்னு எடுத்துன்னு வந்தாச்சு குடிக்கிறதுக்கு. சூப்பரா இருக்குது குடிக்கிறதுக்கு. செமையா இருக்கு. சூப்பரா இருக்குது உருண்டை. கட 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 சவுண்ட் வருதுல்ல, கிறிஸ்பியா முறுமுறுன்னு அப்படியே முறுமுறுன்னு. அங்க பாருங்க, நம்மரே தட்டாது. இதுக்கு அப்புறம் ஐயோ டமால் டமால் கேக்கு சவுண்ட் பாரு. அறிவச்சன் தூங்குன கேப்ல மல்லாட்டை உருண்டையை பண்ணிடலன்னு பார்த்தோம். இந்த உனக்கு தான் தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மல்லாட்டை கேக்கு பண்ணியாச்சு. இந்த அந்த உனக்கு தாண்டி சொல்லலாம். இதுக்கப்புறம் சாக்லேட்டே கேட்க கூடாது, புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், வச்சன் வந்து தூங்கி ஏந்துட்டான். கரெக்டாக அவன் தூங்கி ஏந்துக்கிற டைம்ல நாங்கள் மல்லாட்டை கேக் பண்ணி முடிச்சிட்டோம். வச்சன் நல்லா இருக்கப்பா? எப்படி இருக்க? நல்லா பெரிய உண்டையா தான் எடுத்துக்கிட்டு பாக்குறேன். பெருசா தேடி கண்டுபிடிச்சு எடுத்து. ஆமா, இதுக்கப்புறம் சாக்லேட்டே கேட்க கூடாது, புரியுதா? இதுக்கப்புறம் இது எப்பப்பெல்லாம் காலி ஆகுதோ இதுக்கப்புறம்லாம் இதாக பண்ணி தரணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல இல்லம்மா, அப்படியே டக்குன்னு பண்ணிட்டோம். அந்த வெல்லம் பாகு ரெடி பண்ணிட்டு மல்லாட்டை பேப்பை விட்டு அப்படியே ரெடி பண்ணி. ஆமா, ஆனா மல்லாட்டை கேக்கா இருக்கட்டும், மல்லாட்டை உருண்டையா இருக்கட்டும், மல்லாட்டையில சேர்ந்தது எல்லாமே வந்து புரோட்டீன், ஃபுல்லாக ப்ரோட்டீனு. அப்புறம் ஃபேட்டு, நல்லா என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களாம் வந்து மல்லாட்டை பருப்பை வந்து அடிக்கடி சாப்பிட்ணும். அதில் நிறைய வந்து இந்த விட்டமினு, ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் கலோரின் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓவராலாக மல்லாட்டை பருப்பு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே, பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம்.
நான் வந்து வெயிட்டாக இருக்க மல்லாட்டை பருப்பு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கெட்ட கொழுப்புலாம் இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புலாம் வெளியில் எடுக்கும். ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நிறையவே சாப்பிட்லாம். அது வந்து நல்ல ஃபேட்டை கொடுக்கும் இது. ஆனால் அதிகமாக வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் தான் இருக்குது இந்த மல்லாட்டை பருப்பில். அதனால் வச்சனுக்கு வந்து நான் நிறையவே இதுக்கப்புறம் பண்ணி கொடுப்பேன். வச்சு நல்லா இருக்கப்பா அம்மா, உனக்கு இதுக்கப்புறம் பால் வடிக்கு ஸ்நாக்ஸ், இதுக்கப்புறம் இதான் ஓகேவா? சொல்லு நீ சொல்லு நீ சொல்ல நீ சொல்லு. சூப்பரா இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து மல்லாட்டை பருப்பு இப்படி சொல்லிடுவான் சூப்பரா இருக்குது அப்படின்னு. ஆமாம். சரி, நீங்களும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை 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 பை. சொல்கிறேன். பை பை பை.